நான் திராவிட கழகத்தில் சேர்ந்தேன். என்னுடைய எய்மே வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதிக்காக ஏதாவது செய்யணும். பிறந்தோம் வளர்ந்தோம் போயிட்டோம் அப்படின்னு வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் என்னுடைய உழைப்புல கஷ்டப்பட்டு உழைக்கிற ரத்தம் சிந்தி கடனாளியாகி கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யிட்டு இருக்கணும். ஏதாவது கட்டடம் திறக்கணும், ஏதாவது கலையரங்கம் திறக்கணும், ஏதாவது வகுப்பறைகளை திறக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட அந்த அனௌன்ஸ் பண்ண முந்தின நாள் கூட 2 இடத்துல கட்டடம் திறந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகள்ல. தாளக்குடியில 2 இடத்துல. அதுல ஒண்ணு மட்டும் காலையில திறக்க விட மாட்டேன்ட்டாங்க. நைட்டு ஒண்ணு காலையில ஒண்ணு திறக்கணும்னு வச்சிருந்தோம் எலெக்ஷன். அன்னைக்கு காலையில வந்து அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க அது அனௌன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க நைட்டு. இப்படி வந்து என்னுடைய பணிகள் ஒரு திருப்பணி மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த திருப்பணியை வந்து விரிவுபடுத்தணுங்கும் போது நாங்களும் பாருங்க சார், 27 வருஷம் கிட்டத்தட்ட விஜய் கிட்ட இருந்துட்டேன். படிப்பு 24 வயசு வரை படிப்பு, அதுக்கப்புறம் 27 ஆண்டுகள் விஜய் கிட்ட, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சரி விஜயும் கைவிட்டுட்டார். விஜய் கைவிட்டதும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும், நம்ம மக்களுக்கு பண்ணணும், முழுக்க குமரி மாவட்டத்துக்கு பண்ணணும்னு சொல்லி கலப்பை மக்கள் இயக்கணி தொடங்கி அதில் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா உங்க சேவை வந்து பெருசாகணும்னா ஒரு அதிகாரம் இருந்தால்தான் நீங்க நிறைய பண்ண முடியும்னு எல்லாரும் சொன்னதுக்காக தான் நம்ம வந்து அதுல போய் இணைஞ்சோம். ஆனால் நம்ம என்னைக்குமே அதாவது சேராது, ஏதோ என்ன சொல்லுவாங்க, தாமரப்பும் தண்ணியும் ஒன்னா சேராதும்பாங்க இல்லையா, அதாவது நிலவும் சூரியனும் ஒண்ணு என்னைக்குமே சேராதும்பாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சு போச்சு. நீ வாழ்க்கை போகுதா உங்க அம்மா அப்பா அதுக்கு தாட பெற்று விட்டுருக்காங்க உன்ன, நீ வந்து கடைசிவரை கஷ்டம் படணும், நீ வந்து கல்யாணம் இந்த ஸ்கூல் கட்டி கொடுக்கறதா வகுப்பறை கட்டி கொடு, இதுதான் அவன் தலையெழுத்துங்கிற மாதிரி பாருங்க. எந்த காலத்திலயும் பாருங்க, ஒரு அண்ணா நகர்ல பாருங்க மோகன், அவர் பையன் கார்த்திக் மோகன் பாத்தீங்களா, ராணிப்பேட்டையில மினிஸ்டர் காந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, வினோத் காந்திக்கு திரும்பவே அதே மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், காந்தி மினிஸ்டர் தான் நிற்கிறாரு. பொன்முடி மினிஸ்டர் அவர் பையன் கௌதம் சிகாமணி, அன்பில் பொய்யாமொழி அவர் பையன் மகேஷ் அன்பில் பொய்யாமொழி, KN நேரு அவர் பையன், அப்படியே சொல்லலாம். கீதா ஜீவன் அவங்க பெரியசாமி அவங்க பொண்ணு கீதா ஜீவன். இப்ப பாருங்க, இந்த தொகுதியை பற்றி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது என்னுடைய தொகுதி, என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே. அதனால எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார், என் தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும். காலம் போது நான் அப்படியே 60 வயசு ஒரு அட்டாக் வந்தாச்சு சார், பைபாஸ் சர்ஜரி. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாத கடவுளே, நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்திட. ஏன்னா நேஷனல் NSSலயும் NCCலயும் இருக்கும்போது நம்பர் 1 கேட்டர்ல வருவோம் சார். இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கும் போது கோல்டு மெடலிஸ்ட் சார், என் கிளாஸ்மேட் அவனுக்கு தெரியும். சாதாரணமாக இருப்பேன், அப்படி இருப்பேன். அப்போ என்னுடைய உழைப்பும் எல்லாமே வீணா போயிடுமோங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தது சார்.